ஸ்ரீ கந்த புராணம் முதல் பகுதி. புராணத் தோற்றம். எல்லாம் அறிந்த பரமேஸ்வரன் கூற்றுப்படி திருமால் தனது ஒரு கலையினால் பிரம்மதேவரின் வம்சத்தை சார்ந்த பராசர முனிவருக்கும் மச்சகந்தி என்ற பெண்ணிற்கும் கங்கை ஆற்றின் நடுவில் தோன்றிய பாத நாராயணன் என்ற பெயரில் பதருக வனத்தில் இருந்தபோது எம்பிரான் ஆணையால் வேதங்களை 4ஆக பிரித்து அதன் மூலம் வேத வியாசர் என பெயர் பெற்றார். அவர் ரிக்வேதத்தை பைல முனிவருக்கும், யஜுர்வேதத்தை வைசம்பாயனருக்கும், சாமவேதத்தை ஜைமினி முனிவருக்கும், அதர்வண வேதத்தை சுமந்து முனிவருக்கும் உபதேசித்தார். அவர் தான் இயற்றிய 14 புராணங்களையும் தன் மகன் சுகபிரம்மத்திற்கும் மற்ற சீடர்களுக்கும் போதித்தார். நைமிசாரண்யத்தில் சனகாதி முனிவர்கள் சத்ர யாகம் புரிந்து வந்தனர். அங்கு சூதமா முனிவர் வந்தடைந்தார். வியாசமா முனிவரின் சீடரான அவரிடம் முனிவர்கள் புராண கதைகளை விவரிக்க வேண்டினர். சூதமா முனிவரும் அவர்களுக்கு கூற ஆரம்பித்தார். கந்த புராணமும் அவற்றில் ஒன்று. கந்த புராணத்தில் கீழ்கண்டவாறு 6 சம்ஹிதைகள் உள்ளன. சனத்குமார சம்ஹிதை, சூத சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, விஷ்ணு சம்ஹிதை, சங்கர சம்ஹிதை, ஆர சம்ஹிதை ஆகும். அவற்றுள் சங்கர சம்ஹிதை காண்டங்களை உடையது. அவை சம்பவ காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவ காண்டம், தட்ச காண்டம், உபதேச காண்டம் என்பவை அவை. இவற்றுள் முதல் 6 காண்டங்கள் கஷ்யப சிவாச்சாரியாரின் கந்த புராணத்தில் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு காண்டமும் பல படலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. தமிழில் 3 புராணங்கள் சிவபெருமானின் 3 விழிகளாக கருதப்பட்டு வருகின்றன. திருத்தொண்டர் புராணம் ஈசனாரின் வலது கண்ணாகவும், திருவிளையாடல் புராணம் இடது கண்ணாகவும், கந்த புராணம் நெற்றி கண்ணாகவும் கருதப்படுகின்றன. இந்த கந்த புராணம் இலங்கையில் அதிகமாக பயிலப்பட்டு வருகிறதா தமிழறிந்த பெரியோர்களால் கூறப்படுகிறது. புராண தோற்றமான முதல் பகுதி இனிதே நிறைவடைந்தது.